எப்பா வேலையெல்லாம் முடிச்சாச்சு, கொஞ்ச நேரம் கையை காலை நீட்டி உட்காருவோம். அதுக்கு பிறகு மத்தியானம் சோத்த பொங்குவோம். லட்சுமி அக்கா வீட்டில் இருக்கீங்களா? ஏட்டி பெட்ரூம்ல இருக்கேன், உள்ள வா. வாங்கடி, என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏக்கா சாயந்தரம் கல்யாண வீட்டுக்கு போகணும்ல, அதை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்தோம். உட்காருங்கடி, ஏன் நிக்கீங்க? உட்காருங்க. அந்த இந்தாண்டு கடைசியில் நந்தினிக்கு கல்யாணம் வந்துட்டு. ஏக்கா இன்னைக்கு சாயந்தரம் மருதாணி வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்லக்கா, அதுக்கு போகணும்ல. ஆமாடி போகணும். அதை எத்தனை மணிக்கு போகலாம் என்ன ஏதுன்னு கேட்க வந்தோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிடுவோமா? பிள்ளைகளையும் கூட்டு போகணும்ல. ஆமாக்கா, பிள்ளைகளை கூட்டிகிட்டு தான் போகணும். கல்யாண வீடு சாயந்தரம் தானே, பிறகு அவங்கள வீட்டில் விட்டுட்டு போய் என்ன செய்ய? பிறகு வந்து நம்ம தான் சோறு பொங்கிட்டு கிடக்கணும். கூட்டிகிட்டு போயிட்டா எல்லாம் அங்கேயே சாப்பிட்டு கதையை முடிச்சுட்டு வந்துடலாம். என் பிள்ளைகள் டியூஷனுக்கு போவாளுகளே. ஏ அம்மா, ஒரு 2 நாளைக்கு டியூஷனுக்கு லீவ் போடுங்களேன். ஏற்கனவே ரொம்ப அழகில் படிக்காளுங்க, இதில் லீவு வேறையா? சரி, அப்படின்னா இன்னைக்கு மஞ்சள் வைக்கிற ஃபங்க்ஷன் தானே, அதுக்கு வேணால் விட்டுட்டு போயிடுவோம். நாளைக்கு சங்கீத் இருக்குல்ல, பாட்டு கச்சேரியெல்லாம் நடத்துவாங்கல்ல, அதுக்கு வேணால் பிள்ளைகளை கூப்பிட்டு போவோம். சரி, அப்படின்னா அப்படி செஞ்சிருவோமா? சரி, உங்கள் இஷ்டம். டியூஷனுக்கு அனுப்பணும்னு நினைக்கீங்க, சரி அனுப்பி விடுங்க. அப்படின்னா பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு நம்ம ஒரு 6 மணி 6:30 கிளம்புவோமா? கொஞ்சம் இருட்டட்டும். சரிக்கா, நம்ம அப்படின்னா 6:30 போவோம். சரி, சாப்பிட்டீங்களா டீ? சாப்பிட்டாச்சுக்கா, எங்கள் வீட்டில் இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சோம், இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் பூரி, ராமு பூரி கேட்டார், அதனால பூரியும் கிழங்கும் செஞ்சுட்டேன். அப்படியாட்டி, நான் தோசையை தான் ஊற்றுனேன், இன்னைக்கு ஒன்றும் செய்யலை. தோசையை ஊற்றி தக்காளி சட்னியை வச்சு கொடுத்து விட்டுட்டேன். சரி, துணி கிடக்கு, போய் துவைக்க போகிறேன். சரி டீ, துணியெல்லாம் துவைச்சி காய போடு, சாப்பாடெல்லாம் செஞ்சுருங்க. நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு போவோம்னே. ஒரு ஃபங்க்ஷன் வச்சாரு, மத்தியானமே வைக்கலாம்ல. இன்னும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் வேலையாக கிடக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிறகு தான் போகணும். சரி, உங்கள் மாமியாரை கூட்டு வரையா இல்லையா? எங்கள் மாமியார் எங்கேயும் வரமாட்டாங்கக்கா, பிள்ளை வேற இருக்குல்ல, பிள்ளைய கூட்டத்துக்குள்ளே தூக்கிட்டு போக முடியாது. நான் வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டாங்க. அப்போ நீ ராமு தம்பி வருவீங்களா? ராமு ஆஃபீஸில் இருந்து வர கொஞ்சம் லேட்டாகும் கண்ணைக்கு, அவர் வந்த பிறகு வருவார். நம்ம முதலே போயிடுவோம், அவர் வந்து கிளம்பி வரட்டும். சரி, அப்போ நம்ம மட்டும் போவோம். இளிச்சக்கா வரமாட்டாங்க, அவங்க வீட்டு கல்யாணம்ல, அவங்கள எப்படி நம்ம கூட்டு போக முடியும்? அவங்க ஏற்கனவே அங்கே தான் கிடப்பாங்க. சிம்ரன் மட்டும் வராளான்னு கேட்டுக்கோ, வந்தால் நம்ம கூட கூட்டிகிட்டு போவோம், இல்லைன்னா நம்ம போவோம். இந்த செல்வியும் ராதாவும் எப்படி நம்ம கூட வரமாட்டாளுங்க, தனியாக தான் போவாளுங்க. அவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டாங்கல்ல, பிறகு எப்படி ஒன்றா போவாங்க? அவளுக்கு தினமும் சண்டை போடுவாளுங்க, பிறகு கூட்டிக்கிடுவாளுங்க. நம்ம அதிலெல்லாம் தலையிடக்கூடாது, நம்ம கிளம்பி போவோம், அவ்வளோதான். சரிக்கா, அப்போ நாங்கள் கிளம்புதோம், சாயந்தரம் 6:30 பார்ப்போன்னே. எப்படி டீ, இங்கே வரீங்களா இல்லை நேராக மண்டபத்துக்கு வந்துருந்தீங்களா? யார் எங்கே கிளம்புனாலும் மாலாக்கா வீட்டு வழியாக தானே போகணும். அப்போனா அவங்க வீட்டில் போய் அப்படியே போயிடுவோம். சரி டீ, அப்படின்னா நம்ம கிளம்பிட்டு ஃபோன் அடித்து பேசிக்கிடுவோம், சரியா? சரி, அப்போ நாங்கள் கிளம்புதோம்க்கா. ஆட்டோ போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் கிடக்கு, இப்போமே மண்டபத்தில் கட் அவுட்லாம் வச்சு களை கட்டுதே. இது கட் அவுட் கிடையாது, பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவை வச்சு கல்யாணம்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இருந்தாலும் நல்ல அழகா இருக்குல்ல, இந்த டெக்கரேஷனை பத்தியா? என்ன அழகா இருக்கு பாரு. எனக்கு இந்த ரோஜா பூல ரொம்ப பிடிச்சிருக்கு. செல்வி, நான் இங்கனுக்குள்ள நிக்க, என்னை ஒரு போட்டோ எடுக்கியா? போட்டோவா? இங்கனுக்குள்ளேயே எடுக்கணும்? பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட இல்ல செல்வி, அவங்க கிட்ட நின்று யார் எடுப்பா? சை, எனக்கு இந்த பின்னால பூலாம் அழகா ஒட்டி இருக்காங்கல்ல, இதுகிட்ட நின்று போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு போட்டோ எடுக்கியா? அப்பன்னா நீயே செல்ஃபி எடுத்துக்கிட வேண்டியதானே. அது எங்களுக்கு தெரியாதா? செல்ஃபி எடுத்தா ஃபுல் சைஸ்ல உழாது, கொஞ்சோண்டு தான் உழும். அதனால தான் ஃபுல்லா எடுக்க சொல்லுதேன். நீ எனக்கு ஃபுல்லா எடுத்துதா. சரி, அப்பனா போய் நில்லு, ஒரு போட்டோ தானே எடுக்க. செல்வி, இங்க நின்று எல்லா இடமும் தெரியுதா? இந்த சைடுல இருக்கிற பார்டர் மாதிரி இருக்கிற பூவு, நடுவுல இருக்கிறது எல்லாமே தெரியணும். நானும் ஃபுல்லா தெரியணும். தெரியுது, எல்லாம் தெரியுது. நீ போச கொடு. இன்னும் ஒரு 4-5 எடு செல்வி. எடுக்க. எடுத்துட்டியா? எடுத்தாச்சுமா, வா உள்ள போவோம். நீயும் வாயே, இந்த இடம் நல்லா அழகா இருக்குல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவோம். உன் கூடலாம் என்னத்தம்மா போட்டு செல்ஃபி எடுக்க? நம்ம 2 பேரும் எவ்வளவு அழகா ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்னு ஊர் உலகத்துக்கு தெரிய வேண்டாமா? நானே என் போன்ல சார்ஜ் போய்கிட்டு இருக்கேன்னு கவலையில இருக்கேன். நீ என்னடானா உன் கூட சேர்ந்து போட்டோ எடுத்து ஊரெல்லாம் காட்ட சொல்லுதே. ஏம்மா வாமா, எங்க வீட்டுல வேணா சார்ஜ் போட்டு தாரேன். அப்பனா சரி, இரு வாரேன். வாங்கம்மா, வாங்க. அவர் கிடக்காரு, நீ போட்டோ எடு. நம்ம கூப்பிடுறது கூட கேட்காம இவளுக்கு பாட்டுக்கு போட்டோ எடுத்துட்டு கிடக்காளுங்க. சரி எடுக்கட்டும், நம்ம போய் அடுத்த ஆட்களை கவனிப்போம். என்ன பாஸ், இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. சொல்ற நிலைமையிலேயே நான் இருந்தேன், ஜெயிலுக்குள்ள இருந்து நேத்து தான் வந்திருக்கேன்.
இப்ப என்ன பாஸ் செய்ய? தட்டி தூக்கிடுவோமா? அதுக்கு தான் உன்னையும் வர சொன்னேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருதே. இந்த ஊர் தலைவர் மகனுக்கு கல்யாணம், ஊர்க்காரிக்கு பூரா கல்யாண வீட்டில தான் கிடப்பாளுங்க. சரி பாஸ், நம்மளும் போய் கல்யாணத்துல விருந்து சாப்பிடணுமா? நானே என் வாழ்க்கையே போயிட்டேன்னு கவலையில வெறுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு விருந்து கேட்கோ விருந்து? சரி, நான் என்ன செய்யணும் பாஸ் சொல்லுங்க. என் பொண்டாட்டியை நான் பழி வாங்கணும், அதுக்கு இதுதான் ஒரே வழி. சரி, நான் என்ன செய்யணும்? கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் வந்துருவாங்க, என் பொண்டாட்டியும் கல்யாணத்துக்கு வருவா, அந்த சில்பாவும் கல்யாணத்துக்கு வருவா. சரி பாஸ், அங்க என்ன செய்யணும்? கல்யாண வீட்டுக்குள்ள கேமரா இல்லாத இடமா பார்த்து தூக்கணும், அப்பந்தான் கரெக்டா இருக்கும். ஊரு பூரா அந்த ஆளு கேமராவை மாட்டி வச்சிருக்காரு, அதனால தூக்குனா நம்ம தானே கண்டுபிடிச்சிருவாங்க. ஊருக்குள்ள இந்த வேலையை பார்க்க கூடாது, கல்யாண வீட்டுக்குள்ளதான் நம்மளுக்கு வசதியா இருக்கும். சரி பாஸ், தூக்கிடுதேன். கல்யாண வீட்டுக்கு போ, என் பொண்டாட்டியை கரெக்டா தூக்கிட்டு வந்துரு. சார், உங்க பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க? போட்டோ காட்டுங்களேன். அவ மேல இருந்த கோபத்துல போட்டோவை பூரா அழிச்சிட்டேன், என்கிட்ட அவ போட்டோலாம் ஒன்றும் கிடையாது. அப்ப எப்படி எனக்கு அடையாளம் தெரியும்? நீ கல்யாண மண்டபத்துக்கு நேரா போ, என் பொண்டாட்டிய மாதிரி அழகு இந்த ஊர்ல எவ்வளவுமே கிடையாது. அதனால நீ நேரா உள்ள போனோடனே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். யாரு ரொம்ப அழகா இருக்காங்களோ அவங்க தான் என் பொண்டாட்டி. சரியா? எனக்கு ஏத்த மாதிரி இருப்பா, பார்த்தா தெரியும்ல. அழகா பார்த்து தூக்கிட்டு வந்துரு. இருக்கிறதுலயே அழகான பொண்ணா? கல்யாண பொண்ணு எப்படி இருக்கும்? கல்யாண பொண்ணு மேல எல்லாம் கையை வச்சிடாத, கேஸ் ஆயிரும். என் பொண்டாட்டியை மட்டும் தூக்கிட்டு வா. சரி பாஸ், ஒரு சாக்கு பைய கொண்டு போய் தூக்கி போட்டு கொண்டு வந்துருதே. கொண்டு வந்துரு, நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துரு. கெட்டி வச்சு அவளை உரிக்கிற உரியில அதுக்கு பிறகு இந்த டைவர்ஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தையே விட்டுருவா. சாமி சாமி நீ காலிலே வந்து உளுந்து கிடப்பா. பாஸ், பேமெண்ட் கொடுப்பீங்கல்ல? நீ வேலையை முடியல, உனக்கு நான் எவ்வளவு துட்டுனாலும் தாரேன். சரி பாஸ், வேலை முடிஞ்சிட்டு நினைச்சுக்கோங்க. உன்னை தான் நம்பி இருக்கேன், சொதப்பி விட்டுறாத. கரெக்டா என் பொண்டாட்டி தூக்கிட்டு வந்துரு, நான் அங்க இருப்பேன். சரியா? என் இடத்துக்கு கொண்டு வந்துரு. சரி, நான் போயிட்டு வரேன் பாஸ். இன்னைக்கு சாயந்தரமே தூக்கிடலாம்ல? ஆமா, இதுக்கெல்லாம் நாளை தள்ளி போடக்கூடாது, இன்னைக்கே தூக்கிடு. சரி, போயிட்டு வரேன். மது, என்ன ஆட்டம் ஆடிட்ட? அந்த சில்பா கூட சேர்ந்து நல்லா ஆடுனல்ல. இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள். என் கண்ணு முன்னாலேயே இன்னொருத்தன் கூட வண்டியிலேயே போற. இன்னைக்கு உன்னை என்ன செய்யுதுன்னு பாரு. என்னையவே ஜெயிலுக்குள்ள போட்டீங்கல்ல, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல மதுவை கடத்திட்டு வந்துடணும், அவளை கொன்னு போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த சில்பா, அதுக்கு பிறகு அந்த மது கூட சுத்தினால அந்த பையன் குமாராமல்ல அவன் பேரு, அவன் எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் வெட்டி தள்ளிடுவேன். நந்தினி, ரொம்ப அழகா இருக்க நந்தினி. போதும் போதும், பொண்ணை ரசிச்சது போதும். மஞ்சளை வச்சுட்டு தூரப்போ. நான் ஏன் தூர போகணும்? நான் இங்கதான் நிப்பேன். பொம்பளைங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? மஞ்சள் வச்சமா போனமான்னு இருக்கணும், நாங்க பாத்துக்கிடுவோம். நீ இடத்த காலி பண்ணு. என்ன சிஸ்டர், ஓவரா பேசுற மாதிரி இருக்கு? உங்களுக்கு மஞ்சள் வைக்கும் போது மட்டும் மச்சான் கூடவே இருந்தாரு, என் பொண்டாட்டிக்கு வைக்கும் போது மட்டும் நான் கூட இருக்க கூடாதோ? நீ இருக்க கூடாது, நீ கீழே இறங்கி போ. நீ இருந்தீனா இங்க டிஸ்டர்பா இருக்கும். நீ என்ன கேட்கறது? நான் இங்கதான் இருப்பேன், போக மாட்டேன். விஜய் ப்ளீஸ் கீழே போங்க, மத்த எல்லாரும் வந்து மஞ்சள் வைக்க வேண்டாமா? நீங்களே நின்று இடத்த மறைச்சுக்கிறீங்க, தள்ளி போங்க. அப்படி சொல்லி என் மருமவளே. பாத்தியா, இப்பவுமே மாமியார் கூட சேர்ந்துக்கிட்டு என்னைய விரட்டுதே. இன்னும் என்னெல்லாம் செய்ய போறியோ? சரி, போய் கீழே உட்காந்துருக்கேன். மாப்பிள்ளை மஞ்சள் வச்சுட்டு போங்க. சரித்த, வைக்கேன். ஏற்கனவே நந்தினி அழகா இருக்கா, இதுல மஞ்சள் வச்சோன்னு இன்னும் தேவதை மாதிரி ஆயிருவாளே. தேவதை மாதிரி ஆனாலும் ரெக்க முளைச்சு பறந்து போயிட மாட்டா, இங்கதான் இருப்பா. நீ தாராளமா மஞ்சள் வைக்கலாம். இருடி, உனக்கு இருக்கு. உன்னால என்னைய ஒன்றும் செய்ய முடியாது, எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். அவன் உன் வீட்டுக்காரர் ஆவறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு, தெரியும்ல? ஆனா இப்ப என் வீட்டுக்காரு. சரி, வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, மஞ்சளை தடவுங்க. இந்த பூசுதே. என்னல இப்படி அப்பி விட்டுட்டு? ஆண்டி எப்படினாலும் இருக்கட்டும், விஜய் எப்படி பூசினாலும் எனக்கு சந்தோஷம்தான். பாத்தீங்களா, நந்தினி என்னை எப்படி விட்டு கொடுக்காம பேசுதா? என்னமோ அப்பதான் சொல்லிட்டான்னு ஓவரா குதிக்கீங்க. ஏல, அங்கிட்டு போய் கீழே உட்காரு, தட்டை கொடுத்துட்டு போ. போங்க, நான் கீழே போறேன், அடுத்த ஆளு வந்து வைக்கட்டும். நந்தினி, விஜய் கீழே விரட்டி விட்டுட்டோன்னு கோவமா? ஐயோ, அதெல்லாம் இல்ல, எல்லாரும் சும்மா தான் விளையாடுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதானே, தப்பா எதுவும் நினைச்சுக்கிடாது என்ன? என் கல்யாணத்துல அவன் இப்படி எல்லாம் பண்ணான், அதனாலதான் நானும் பண்றேன். ஐயோ அண்ணி, அவர் உங்க அண்ணன், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். என் பிள்ளை இந்த மஞ்சள் வச்சோன்னு என்ன அழகா இருக்கா, தேவதை மாதிரி சொல்லிக்காளே. ஏம்மா, அடுத்து ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு மஞ்சள் வைக்க சொல்லுங்கம்மா. சரி பெரியம்மா, இரு எல்லாரையும் கூப்பிடுவோம். வாங்க வாங்க, பட்டம்மா பாட்டி, முருகேசன் தாத்தா, வாங்க. ஏன் இவ்வளவு நேரம்? எங்க பட்டம்மா கிளம்புதாலாக்கும், இந்த அந்தான்னு இவ்வளவு நேரம் ஆக்கிட்டா. சரி தாத்தா,
சரி சரி, உள்ள போங்க. அங்க எல்லாரும் பொண்ணுக்கு மஞ்சள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ள போய் உட்காருங்க. பட்டு நீ தானே மஞ்சள் வைக்கணும், நீ போய் வை. பொண்ணுக்கு மஞ்சள் வச்சுட்டு வா. நான் அந்த கூட்டத்தோட கூட்டமா ஆம்பளைங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரியா? தாத்தா பாட்டி மஞ்சள் வச்சுட்டு வந்தோன்னா 2 பேரும் சாப்பிட்டுருங்க என்ன. சரி தம்பி, சாப்பிட போறோம். நல்லா இருக்கணும் தங்கம், சந்தோஷமா இரு. தேங்க்யூ ஆண்டி. எத்த நீங்களும் மாமாவும் சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இனிமே தான் சாப்பிடணும். சம்மந்தியம்மா போய் சாப்பிடுங்க. நீங்க போய் சாப்பிட்டாதான் சம்மந்தி ஐயா சாப்பிடுவாரு. அவருக்கு சுகர் இருக்குல்ல, நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா? போங்க 2 பேரும் முதல்ல சாப்பிடுங்க. ஆமா, அவர் நான் இல்லாம சாப்பிட வர மாட்டாரு. எங்கேயாவது வந்தோம்னா என் கூட வந்து சாப்பிடும்பாரு. நானும் போறேன், சாப்பிட்டு வரேன். நந்தினிமா, ஆண்டி சாப்பிட்டுட்டு வந்து உங்ககிட்ட பேசுது என்ன? சரி ஆண்டி, போய் சாப்பிடுங்க. எங்க அப்படி சாப்பிட்ற இடத்துக்கு வாங்க, சாப்பிட்டு வந்துருவோம். பெரிய சம்மந்தியமா நல்ல டைப்புன்னு, ஆனா அந்த கருப்பு சலையை மட்டும் விட மாட்டேங்காங்களே. அவங்களுக்கு கருப்பு கலர் தான் ரொம்ப பிடிக்கும் மைனி. அதனால தான் அதையே கட்டிக்கிட்டு அலையுதாக. கல்யாணத்துக்குலாம் அதை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி சேலை எடுத்திருக்கோம்ல, அதை தான் கட்டணும்னு சொல்லியிருக்கேன். சரின்னு இருக்காங்க. சரி சரி, எந்த கலரா இருந்தா என்ன, அவங்க மனசுக்கு பிடிச்ச கலரை போட்டுக்கிட வேண்டியதான். என் தங்கமே, அந்த இந்தாண்டு உனக்கு கல்யாணம் வந்துட்டு பார்க்க நல்ல அழகா தேவதை மாதிரி இருக்கியே. எத்தே, நீங்களாம் உதவி செய்யலன்னா என் கல்யாணமே நடந்திருக்காது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி தே. நன்றி எல்லாம் சொல்லி அடுத்த ஆளாக்காதம்மா. நாங்க என்ன செஞ்சிட்டோம்? எல்லாம் இந்த தலைவரோட நல்ல மனசு, ராணியக்காவோட நல்ல மனசு, அவங்க தான் உன்னைய மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. நீ அவங்க வீட்டுக்கு போய் பிறந்த வீட்டு பெருமையும் புகுந்த வீட்டு பெருமையும் சேர்த்து காப்பாற்றணும். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் ஒரு பொண்ணா ஒரு சுயமா நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு நீ எல்லாரையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு நல்ல வாழ்க்கையில சீரும் சிறப்புமா வாழணும். லட்சுமி, அப்படித்தான் மஞ்சளை நல்லா அப்பி விடு. என் பிள்ளைன்னு அழகா சொல்லிக்கட்டும். இல்ல இளிச்சக்கா, மூஞ்சில அப்பி வச்சோம்னா பிள்ளைய பார்க்க கன்றாவி ஆயிரும். பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மூஞ்சில ஏற்கனவே மஞ்சள் நிறைய இருக்குல்ல, நான் கையில பூசி விடுதேன். கையில நல்லா அழகா பூசி விட்டுட்டு போறேன். நல்லா இரு தங்கமே, அத்தை போயிட்டு வரேன்னு. லட்சுமி போய் சாப்பிடு, எல்லாரையும் கூட்டிட்டு போ. சரிக்கா, இந்த போய் சாப்பிடுதோம். லட்சுமி, உன் வீட்டுக்காரு பிள்ளைலாம் வரலையா? ஏக்கா, பிள்ளைகள் வரலக்கா, பரீட்சை நடக்கு. டியூஷனுக்கு போனாதான் அவளுக்கு படிப்பாளுங்க. அதனாலதான் விட்டுட்டு வந்துட்டேன். நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன்க்கா. எங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. எங்க வீட்டுக்காரர் இந்த அலெக்ஸ் தம்பி, ராமு தம்பி கூட எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பிள்ளைகள் விட்டுட்டு வந்தியாக்கும். சரி, நீ போய் சாப்பிடு. நாளைக்கு மறக்காம கூட்டிட்டு வந்துரு பிள்ளைல. சரிக்கா, கண்டிப்பா நாளைக்கு கூட்டிட்டு வந்துடுறேன்க்கா. நெட்டச்சியும் மாலாவும் வராங்க. ஏட்டி, நான் மஞ்சள் வச்சிருக்கேன். நான் அங்கே போய் உட்காந்துருக்கேன். நீங்க 2 பேரும் மஞ்சள் வச்சுட்டு வாங்க. சரிக்கா, நீங்க போய் உட்காந்துருங்க. மாலாக்கா வாங்க, நம்ம வைப்போம். வாங்க வாங்க, மாலா, அத்தை, பாட்டி, நெட்டச்சி, வாங்க வாங்க, மஞ்சள் வைங்க. தேவதை வம்சம் நீயோ, தேனில அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ. ஏக்கா, என்ன இப்படி எல்லாம் பாடுதீங்க? அதெல்லாம் விடு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்களெல்லாம் மறந்துடாது என்ன. இந்த உன் பக்கத்தில் ஒருத்தி நிற்க பத்தியா, அந்த சைடு ஒருத்தி இந்த தாவணி போட்டுக்கிட்டு, அவள் இப்படித்தான் என் கூட ஃப்ரெண்டாக சுற்றிக்கிட்டு அலைஞ்சா. கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ எங்க நான் எங்கன்னு கண்டுக்கிடாம போயிட்டா. நீயும் அது மாதிரி ஆயிராத. ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா, நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நெட்டச்சி, இரு வாரம் உனக்கு. எட்டி சும்மா சொன்னேன்டி. சரி சரி, உண்மையை சொல்லிட்டு என்கிட்ட தப்பிக்க முடியுமா? அவ கடக்கா சில்வண்டு. மாலாக்கா நீங்க வந்து மஞ்சள் வைங்க. எத்தே, முதல்ல நீங்க வைங்க, அதுக்கு பிறகு நான் வைக்கேன். அழகு தங்கமே, நல்ல காலம்பூரா நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா வாழணும், ஒற்றுமையா இருக்கணும், நல்ல பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழு. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. கல்யாண தேதி வந்து கண்ணோட ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணும் செவந்துருச்சு. நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. எனக்கெல்லாம் வயிறே நிறைய மடிக்குப்பா. சோறு சோறு தின்னு பழகிட்டா. இப்படி ராத்திரி நல்ல ஃப்ரைட் ரைஸ், புரோட்டா, இட்லி, சப்பாத்தி, பூரி, அது இதுன்னு வச்சிருக்காங்க. இவ்வளத்தையும் தின்ன வயிறே நிறைஞ்ச மாதிரி இல்ல. எல்லாம் நிறைய நிறைய தரலாம்ல. எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு வைக்கானுங்க. நீ இன்னைக்கு பூரா தின்னுகிட்டே இரு, உனக்கு வயிறே நிறையாது. என்ன டீ சில்பா, இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாரும் இங்கனே உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. எல்லாம் சேர் போட்டு உட்காந்து சாப்பிடாம இப்படி சோபா போட்டு உட்காந்து சாப்பிட வச்சிருக்காங்க. கையில தூக்கிட்டு வந்து சாப்பிட நல்லா இருந்துச்சு டீ. என்னக்கா செய்ய, நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப அசதியா இருந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் படுத்தேன். நல்லா தூங்கி போயிட்டேன். இப்ப தான் எந்திரிச்சேன். அவசரமா எந்திரிச்சு கிளம்பி வந்தோம். அதான் நேரம் ஆயிட்டுக்கா. ஏட்டி மது, அடுத்து உன் கல்யாணம் தான். போங்கக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. எதுக்கு வெக்கப்படுதே? கல்யாண சாப்பாடு எப்போ போட போற? சாப்பாடு
அதுக்குள்ள போட்டுறாதீங்கம்மா. இந்த தட்டு முதல்ல சாப்பிட்டு முடிச்சுக்கிடுதே. முடிச்ச பிறகு போடுங்க. ஆட சோத்துக்கு சேர்த்தவளே, நீ தட்டை கீழே வைக்கிறதுக்குள்ள அடுத்த கல்யாணத்தை நடத்த முடியுமா? வெயிட் பண்ணு, ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகும். அவ்வளவு நாள் ஆகுமாக்கும்? பெரிய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதை விட இந்த தடவை நல்லா சிறப்பா பண்ணியிருக்காரு தலைவர். ஆமாக்கா, பெரிய கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிட்டு. அப்படின்னா இப்போ அதை விட நல்லா தானே பண்ணுவார். டெக்கரேஷன்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. உட்கார்றதுக்கு சேர்லாம் போடாமல் எல்லாருக்கும் சோஃபா போட்டு வச்சிருக்காரு. நல்ல பெரிய மண்டபமாலாம் இருக்கு. மண்டபத்துக்கு வாடகை எவ்வளோ இருக்கும்? 10,000 இருக்குமா? 10,000மா? மிச்சத்தை எங்க கொண்டு போட? 5 லட்சம் வாடகையா ஒரு நேரம் ஃபங்க்ஷனுக்கு. அதுவும் காலையிலலாம் கிடையாது, சாயந்தரத்துல இருந்து நைட்டு வரைக்கும் மட்டும் 5 லட்சம். ஏ ஆத்தாடி ஆத்தா, 5 லட்சமா ஒரு நேரத்துக்கா? 4 நாளைக்கு இவர் ஃபங்க்ஷன் நடத்துதாரு, அப்போ 20 லட்சமா? கல்யாணத்தன்னைக்கு 10 லட்சமா? அன்னைக்கு தான் விடிய காலத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆட்கள் இருப்பாங்கல்ல, அதனால அன்னைக்கு மட்டும் துட்டு கூட, மற்ற நாள்லாம் விலை குறையாம். வேலை குறைக்க 5 லட்சமா? ஏ கடவுளே. துட்டு இருக்கு கொடுக்காக, உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? பிறவு துட்டு இருக்குன்னு ஒன்றைய கொண்டு வந்து கொடுக்க முடியும்? கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நானும் கேட்டு தான் பார்த்தேன், அவர் தான் கொடுக்க மாட்டேங்காரே. அவர்கிட்ட போய் எப்ப நீ கேட்ட? கேட்டேன். பத்திரிக்கை வைக்க ராணி அக்காவும் தலைவர் வந்தாங்கல்ல, அப்ப கேட்டேன். சிம்ரன் வீட்டுல கல்யாணத்துக்கு டப்பா டப்பாவா நகை வாங்கி கொடுத்தாங்க, நீங்க ஒண்ணும் கொடுக்கலையான்னு கேட்டேன். அதுக்கு தலைவர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயமா, அதெல்லாம் நீ ஏன் கேட்க? ஏக்கா, தலைவர் ஏசி விட்டுருப்பாருன்னு நினைக்கேன், அதான் ஒன்றும் சொல்ல மாட்டேக்கா. ஆமாட்டி, இருக்கும். ஒரு மனுஷன் பத்திரிக்கை வைக்க வந்தா வாங்கிட்டு சும்மா விட வேண்டியதானே? நகை வாங்கி தரலையா டப்பா வாங்கி தரலையான்னு கேட்டிருக்கா. இது திருந்தாது சென்மட்டி, எவ்வளவு சொன்னாலும் திருந்தாது. நம்ம பாஸ் சொல்லி விட்டாரு, இந்த கூட்டத்துல இருக்கிறதுலயே அழகான பொண்ணுன்னு. யாரு அழகா இருக்கா? என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கண்டுபிடிச்சிட்டேன். என் பாஸோட பியூட்டி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கூட்டத்திலேயே அவ தான் அழகு. என்ன அழகு, தேவதை மாதிரில இருக்கா. ஏம்மா பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காளே, அதனாலதான் இந்த பாஸ் போய் தூக்கிட்டு வாங்க. சரி நம்ம தூக்கிட்டு போய் கொடுத்துருவோம். கல்யாண மண்டபத்தை இத்தா தண்டிக்கு கட்டி வச்சிருக்கானுங்க, ஒரு பாத்ரூம் தேட முடியுதா? ஒரு நாளைக்கு இப்படி தேடி அலைய வேண்டியிருக்கு. இன்னும் 3 நாளைக்கு கல்யாண வீட்டுக்கு இங்கதான் தினம் வரணும். இன்னைக்கே கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நாளைக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும். ஒருத்தி கையை கழுவணும்பா, ஒருத்தி ஒண்ணுக்கு வருதும்பா. அதனால நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இன்னைக்கு எது எங்க இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிடணும். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி இவளோ, என் பாசு தூக்கிட்டு வர சொன்ன தேவதை இந்த பொண்ணோ. பாஸ், இந்த அக்கா அழகா இருக்காங்க பாஸ். அதுக்கு தானே தூக்கம் வந்திருக்கோம். இது என் பாஸோட பொண்டாட்டி. அவர் பொண்டாட்டியவே அவர் எதுக்கு தூக்கிட்டு வர சொல்லுதாரு? அவரை பிடிக்கலன்னு கோச்சிட்டு போயிட்டாங்க, அதுக்கு தான் தூக்கிட்டு வர சொல்லியிருக்காரு. சரி பாஸ், வாங்க வேலையை பார்ப்போம். யாத்தே ஏல என்ன நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வா தூக்கி இந்த கோழி பைக்குள்ள போட்டு அமுக்கு. பாஸ், இவ இருக்கிற வெயிட்டுக்கு இவளை எப்படி தூக்கிட்டு போக முடியும்? எதுக்கு இந்த கடத்தலுக்கு ஒத்துக்கிட்டீங்க? ஏல பாஸ்ட்டு 10 லட்சம் பேசியிருக்கேன், இவளை கொண்டு ஒப்படைச்சா போதும், 10 லட்சம் தந்துருவாரு. 10 லட்சமா? அப்பன்னா தூக்குங்க. யாரும் பார்க்கல, தூக்கு, கொண்டுட்டு ஓடிடுவோம். நட வேகமா நட, பின்னாடி கார் விட்டுருக்கேன், அதுக்குள்ள தூக்கி போட்டு கொண்டு போயிருவோம். சரி பாஸ். ஏ அப்பா, இவளை தூக்கிட்டு போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருவோம் போல.